முதல்ல ஒழுங்கா நான் போய் அந்த வேலையில ஜாயின் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? கணேசன சம்சாரம் ராணி அவங்க வீட்டுல சும்மா தானே இருக்காங்க. நம்ம குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்களா? அக்கா, இனாம செய்ய வேண்டாம். கிரீச்சுக்கு கொடுக்கற பணத்தை அவங்களுக்கு சம்பளமா கொடுப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம குழந்தைங்கள பாத்துக்கிட்டா நமக்கும் நிம்மதி தானேக்கா. நல்ல யோசனைதான். ஆனா இதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. நீ கேட்டா மறக்க மாட்டாங்கக்கா. சரி, நான் கேட்டு பாக்குறேன். அப்புறம் சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சமையல்? யாருக்கு தெரியும்? அவர் தான் கேட்கணும். ராத்திரி சமையல் அவர் தான். யாரு, கிருஷ்ணாவா? ஹேய், வீட்ல 2 பொம்பளைங்க இருக்கும், ஒரு ஆம்பளை சமைக்க சொல்லுவியா? அட நீ வேறக்கா. அப்பப்ப ஆம்பளைங்கள கிச்சனுக்குள்ள தள்ளி விட்டாதான் அவங்களுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்பதான் நம்ம மேல ஒரு மதிப்பு, மரியாதை, பயம்லாம் வரும். இல்லன்னா நம்மள எல்லாம் பாட்டா பிரிச்சு மேஞ்சிருவாங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? ஏன் தங்கச்சியா பிறந்துட்டு எப்படி இப்படி ராட்சசியா மாறினியோ? நீ எனக்கு அக்காவா பிறந்துட்டு ஏன் இப்படி அப்ராணியா இருக்கியோ? என்னமோ போ. சரி, ஒருவேளை கிருஷ்ணா நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா? சொல்லிடுவாரா? அவ்வளவு தைரியம் இருக்கா அவருக்கு? அது சரி. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இன்னைக்கு ராத்திரி நான் பட்னி தான். ஜான அண்ணாச்சி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. இந்த தருணத்தை நடுவு விட்டுறக்கூடாது. சரி அண்ணாச்சி. இவன் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பல கோடி ரூபாய் சொத்து அவனுக்கு போகும். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன செய்யலாம் அண்ணாச்சி? வந்து உன் தம்பி எங்கே இருக்கான்? அவன் இப்போ தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கான். என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணாச்சி. உன் தம்பி உள்ளே இருக்கானே, அவனும் இந்த உயரம், பெர்சனாலிட்டி, அந்த லட்சணம் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு. உன் தம்பி இங்கிலீஷ் பேசுவான்ல? சரளமாக பேசுவானாச்சு. நான் சொல்கிறத கேட்டா நீயும் உன் தம்பியும் கோடீஸ்வரன் ஆயிடலாம்டா. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. என்னடா பார்க்குற, அவனுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னு உடனே பரப்பிட்டு வர சொல்லு. சரிங்க அண்ணாச்சி. போலாமா அண்ணாச்சி? சரி வாங்க. டேய் அண்ணாச்சி, நீ அந்த பக்கம் போ. நீ இப்படி போ. டேய், இதை மூக்கலாம். விடு விடு விடு. டேய், கடவுள் ஒன்றையும் என்னையும் ஏன் இணைச்சாரு தெரியுமா? இதுக்கு தாண்டா. ஏய், உள்ள உட்காரு. தள்ளுறவன வண்டி அடி. ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பறக்காதீங்க. இந்தாங்க ராணிகா. வாமா. வாமா தங்கச்சி, ஒரு ஃபோன் பண்ணி நானே வந்துருப்பல. பரவாயில்லண்ணா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? சொல்லுமா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேங்க்கா. எனக்கு ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. நான் இப்ப லீலா வீட்டுல தங்கியிருக்கேன். லீலாவும் கிருஷ்ணாவும் கூட வேலைக்கு போறாங்க. அதனால குழந்தைங்கள பாத்துக்க ஒரு ஆள் வேணும். அப்படியா? ஆமா. ராணி அக்கா வீட்ல தானே இருக்காங்க. ராஜலட்சுமி அக்கா கிட்ட நல்லா பழகிட்டா. அதனால ராணி அக்கா குழந்தைங்கள பாத்துப்பாங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சம்பளம் எவ்வளவு கேக்குறீங்களோ அதை நான் தந்துடுறேன். அதுக்குள்ள தங்கச்சி, நானும் அங்கே காலை வச்சுட்டேன். இந்த வீட்டு லீஸுக்கு எடுத்ததால பணம் தேவைப்படுது. அதனால அவளை பக்கத்துல எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கம்மா. ஓ அப்படியா?
ஆமா, நான் தான் நல்லா தைப்பேனே. அதான் ஒரு வாரமா போயிட்டு இருக்கேன். வாரத்துக்கு 3000 ரூபாய் தராங்க. வாரத்துக்கு 3000 ரூபானா அப்போ மாசத்துக்கு 12,000. கண்டிப்பா இந்த வேலையை விட முடியாது. எக்ஸ்போர்ட் கம்பெனில அவ்வளவு சம்பளம் தராங்களா? இது துணி இல்லம்மா, லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஓ, ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கண்டிப்பா விட்டுறாதீங்க. தப்பா எடுத்துக்காத தங்கச்சி, இந்த லீஸ்க்காக நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், அதனால கஷ்டமாயிடுச்சுமா. சேச்சே, பரவாயில்லண்ணா. நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். நானும் வேற யாராவது இருந்தா கண்டிப்பா சொல்றேன் இளவரசி. சரிக்கா, நம்பிக்கையான ஆளா இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா. சரி, அப்ப நான் வரேனா? சரி இருமா, போற வழியில உன்னை இறக்கி விட்டுறேன். எங்க சரி, கொடுமா. இந்தாங்க. வரேன். வாமா. வாடா. வணக்கம் அங்கிள். வணக்கப்பா. ஆ, பையனை பாரு. வாண்ணா. பரவாயில்லையே, பார்க்கறதுக்கு பையன் என்ன மாதிரியே இருக்கான் அங்கிள். நான் அப்பவே சொல்லல, ஆ, இவனை பார்த்த உடனே உன் தம்பி ஞாபகம் தான் வந்துச்சுண்ணே. ஆமாண்ணாச்சி. இப்போ நான் என்ன செய்யணும் அங்கிள்? இல்லை, தமிழரசி இவனை பார்த்ததில்ல, இவன் எப்படி இருப்பான்னு அவளுக்கு தெரியாது. இதை இந்த சொரூபனே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. அதனால நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணுற, சொரூபனா மாறி அந்த தமிழரசி வீட்டுக்கு போகிற. எனக்கும் ரொம்ப நாளா இந்த மாதிரி ஏதாவது த்ரில்லிங்காக பண்ணணும்னு ஆசை தான் அங்கிள். தம்பி, நீ போய் அங்கே ரொம்ப நாள் இருந்தீனாலும் நம்ம குட்டெல்லாம் உடஞ்சி போகும். அதனால் எவ்வளவு சீக்கிரம் போன வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடணும். தமிழரசிக்கு பூஜான்னு ஒரு மருமக இருக்கா. அவ ஏன் தம்பி பொண்ணு தான். என்கிட்ட கொஞ்சம் விசுவாசமாக நடந்துக்கல, அது பழைய கதை, அதை விட. பூஜா ஒரு விதவை. அவள் புருஷன் அருள்செல்வன் ஒரு விமான விபத்தில் இறந்துட்டான். அவளுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது. அவளை மயக்க கல்யாணம் பண்ணணும், அவளை தானே? டன் அங்கிள். இந்த சொரூபன் இருக்கானே, இவன் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அந்த தமிழரசி நம்மளை விட கிரிமினலாக உள்ளவ. நம்ம இப்போ பண்ணுற வேலை கத்தி மேலே நடக்கிறது மாதிரி. கொஞ்சம் தவறுனா கூட அதுவே நம்மளை அறுத்துறோம். எத்தனையோ கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு பார்த்தாச்சு அங்கிள். நிறைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டரையும் பார்த்தாச்சு. பிரச்சனையை விடுங்க அங்கிள். வெரி குட். தமிழரசிக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கு. அவ புருஷன் மோகன் சர்மாவும் பெரிய கோடீஸ்வரன். அவங்களுக்கு அப்புறம் அந்த சொத்து பூராவும் அந்த பூஜாவுக்கும் அவ குழந்தைக்கும் தான். நீ என்ன பண்ற, அந்த பூஜாவை மயக்கி எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டா அந்த சொத்து பூரா நமக்கும் வந்துடும். அதுக்கு அப்புறம் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்கள்ட்டேருந்து லட்சக்கணக்கில் பணத்தை கறக்கலாம். அந்த கறந்த பணத்திலேருந்து பங்குங்கன்னு போட்டோம்னா ஒரு 75-25 அப்படிங்கிற சதவீதத்தில் நம்ம பிரிச்சுக்கலாம். 60-40 பிரிச்சுக்கலாம் அங்கிள். 60 எனக்கு, 40 உங்களுக்கு. என்னப்பா அடிமடியிலே கை வைக்கிறா? உன் கிரிமினல் புத்தியெல்லாம் என்கிட்ட காமிக்காத. அங்கிள், நான் எடுக்கிற ரிஸ்க் எப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. காரணம் தப்புனா மரணம் அங்கிள். நீங்கள் வெறும் வேடிக்கை பார்த்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவீங்க. மாட்டினா என்ன விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவீங்க. சரி, இவ்வளவு நீ சொல்கிறதுனால ஒரு 50-50 எடுத்துக்கோ. சரிதானே? அதெல்லாம் முடியாது அங்கிள். முடியாதா? புழல், வேலூர், பாளையங்கோட்டை ஜெயில்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் பொண்ணையை கொண்டாந்து சொர்க்கத்தில் வச்சுருக்கேன். சொத்தை அனுபவிச்சுக்க, அந்த பூஜாவனாலும் அனுபவிச்சுக்க. இதெல்லாம் உனக்கு போனஸ் தானே. சொத்தெல்லாம் கைக்கு வரட்டும், வந்தவுடனே அவளை கலட்டி விடப்பாரு. முடியலையா போட்டு தள்ளிடு.
நாளைக்கு இளவரசி தொடர் வருது. மத்தியானம் 1:30 மணிக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுதா? நீ காலம் பூரா உழைச்சா கூட சல்லி காசு தேராது. உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேங்கிறேன், உனக்கு கசக்குதா? சரி சரி, 50-50 வச்சுக்கலாம். உனக்கு ஓகே தானே? ஓகே, இப்போ இவன் என்ன பண்ண போறீங்க? நல்லா தான் கேட்குற. இவனை என் கஸ்டடியில் வச்சுருப்பேன். நீ ஏதாவது வாளுகளை ஆட்டினான்னு வச்சுக்க, இவன் தான் ஒரிஜினல்னு இவனை கூட்டி அவங்க வீட்டில் விட்டு வந்துடுவேன். அதுக்கு அவசியமே வராது அங்கிள், கவலையே படாதீங்க. அப்படியா? பரவாயில்லையே, நேற்று வந்தவன் எனக்கு ஆறுதல் சொல்கிற. சந்தோஷம். புறப்படு. சரி, நான் வரேன் அங்கிள். அப்போ ஏய், என்னப்பா நான் சொன்ன உடனே புறப்பட்டேன்? உன் அண்ணன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. அது ராசி இல்லாத பார்ட்டி அங்கிள், நீங்கள் வேற சும்மா இருங்க. பாத்தியா, அதான் அவன் அப்படி இருக்கான். பெட்டி எடுத்து போ. ஏய், என்னடா அவன் முணங்குறான் பாரு பாரு. வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷங்கண்ணா. எனக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுக்க போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய் டேய், யாரா நீங்க? நான் தான்டா சொரூபன். நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இப்போ தமிழரசி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். பூஜாவை கரெக்ட் பண்ணி குடும்பம் நடத்த போறேன்டா. வரட்டா? டேய் டேய், விடுடா விடுடா. தம்பி இந்த ஸ்ப்ரே மூஞ்சில அடி அடி. உங்கள எங்களை ரொம்ப புகழ்றடா. எங்களுக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. வரட்டுமா ராஜா? மகா, இந்தா. ஒரே ஒரு டேப்லெட் தான், புடி. மகா, இன்னும் கொஞ்சம் தண்ணி போதுமா? பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. போங்க. சுப்பிரமணி. டேய் கணேஷ், வாடா உட்காருங்க. என்ன தங்கம், 2 பேரும் ஒண்ணா வரீங்க? காய்கறி வாங்கிட்டு ஆட்டோ கூப்பிடலான்னு பார்த்தேன். கடைசியில இவரு வந்து நிக்கிறாரு. இளவரசி எப்படி இருக்காங்க? ஏதாவது தகவல் தெரியுமா? தங்கச்சி ஏதோ வேற வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். எங்க, என்ன வேலைடா? என்கிட்ட எதுவும் சொல்லல, நானும் அதை கேட்டுக்கல. அந்த லீலா ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பா அவ கம்பெனில. அப்படிதான் ஏதாவது இருக்கணும். நேற்று என் வீட்டுக்கு தங்கச்சி வந்தது. ராஜலட்சுமியும் தர்ஷினியும் பார்த்துக்க ஒரு ஆள் ஒன்று கேட்டுச்சு. அப்புறம் பேச்சு வாக்கில் என் மனைவி கிட்ட நீ வரையா சம்மந்தம் தானேன்னு சொல்லிச்சு. அப்படியா? என்னடா சொல்ற? ஆமாடா. ஓ, அதுக்கு ராணி என்ன சொன்னா? ராணி இப்போ தான் 4 நாளாக வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கா. அதனால் வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இளவரசிக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சுப்பா. ராணி வந்து ராஜலட்சுமியை பார்த்துக்கிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியாக வேலைக்கு போய்ட்டு வரணும்னு புலம்பிகிட்டே போச்சுப்பா. ஒழுங்கா சண்டை போடாமல் என் கூட குடும்பம் நடத்திருந்தா இன்னைக்கு இங்கேயும் அங்கேயும் வேலை கலையிற நிலைமை வந்திருக்குமா அவளுக்கு? இல்லை, என் குழந்தை தான் இப்படி அப்பா அம்மா இருந்தோம் பார்த்துக்க ஆள் இல்லாமல் அவஸ்தைப்படுமா? அவ்வளோ கல் நெஞ்ச இளவரசிக்கு. இதை பாருப்பா, நீ எப்படியாவது இளவரசியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போய் குடும்பம் நடத்துவேன்ற ஆதங்கத்தில் தான் இங்கே வந்து சொன்னேன். நீ இப்படி அவளை திட்டதா இருந்தா நான் இனிமேல் இங்கே வரலப்பா. தப்பு உமால தான் இருக்கு. ஆனால் நீ இன்னும் திருந்த மாதிரி தெரியலையே. அனாவசியமாக அவளை காயப்படுத்துற. நான் வரேன்பா. கணேஷனா, ஒரு நிமிஷம். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா?
இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உங்க மனைவியை எப்படியாவது இளவரசியும் லீலாவையும் போய் பார்த்துட்டு வர சொல்றீங்களா? அன்னைக்கு மறுநாள் இருந்து உங்க மனைவிக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வேலைக்கு வருவாங்கன்னு இளவரசி கிட்ட சொல்லுங்க. யார் அது? நான் எல்லாத்தையும் சொல்றேன். நான் சொன்னபடி நீங்க செய்யுங்க. இளவரசிக்கும் இவருக்கும் நல்லது செய்யணுன்றதுக்காக தான் சொல்றேன். ம் சரி தேங்க்ஸ். வரேன்டா. ம் வரேம்மா. வாங்க. மகா என்ன ஐடியா? வெயிட் அண்ட் வாட்ச். தங்கம், என்னம்மா? காய்கறிலாம் வாங்கிட்டீங்களா? ஓ, எல்லாம் வாங்கிட்டமா. தோ சரி, இந்த மாசம் உங்களுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கிரிமெண்ட். என்னம்மா திடீர்னு? சொல்றேன் வாங்க. ஹாய், இளவரசி பாருங்க, நாளைக்கும் வருது. இளவரசி வாங்க 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 உட்காருங்க. உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா, உட்காருங்க. என்ன விஷயம்? நீ குழந்தைய பார்த்துக்க சொல்லி வர சொல்லியிருந்தேல்ல, நானும் வெளியே வேலைக்கு போறதா சொல்லியிருந்தேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீ வர சொல்லி நான் வர முடியாம போனது மனசு கொஞ்சம் வேதனையா இருந்தது. அதை நீ தப்பா எடுத்துக்காத இளவரசி. சேச்சே, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? ஆக்சுவலா ராஜி உங்ககிட்ட ஏற்கனவே வளர்ந்துருக்கா. அதனால உங்ககிட்ட அவ பழகிறதுக்கும் நீங்க அவளை பாத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், நம்பிக்கையாவும் இருக்கும்னு தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். என்ன பண்றது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும் இல்லையா? பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. இன்னைக்கு எனக்கு லீவு தான், நானே பாத்துக்கிறேன். நாளையில இருந்து குழந்தைய பாத்துக்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வர சொல்லியிருக்கேன், அவ பாத்துக்குவா. அப்படியா? அவங்க ஆள் எப்படி? நம்பிக்கையானவங்க தானே? ரொம்ப நம்பிக்கையானவங்க தான், இல்லைன்னா நானே சிபாரிசு செய்வேனா? என்ன கொஞ்சம் கஷ்டப்படுறா, நாம தான் பாத்துக்கணும். என்ன பாக்குறேன்? யாரையாவது ஒருத்தரை நம்பிதானே ஆகணும். ரீச்ல விடலான்னு அதுவும் வேணாங்கிற. சரிக்கா, நீங்க நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்க. இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். அப்போ சரிக்கா. நான் இன்னைக்கு லீவ் போட வேணாமா? நீங்க இன்னும் கிளம்பலையா வேலைக்கு? முதல்ல கிளம்புங்க. நான் அப்பவே போயிருப்பேன். நீ தான் குழந்தைய பார்த்துக்கணும், லீவ் போட்டு வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். குழந்தைங்கள மட்டுமா நீங்க பாத்துக்கிறீங்க? அவங்களுக்குன்னு வாங்கி வச்ச பிஸ்கட்டு, கேக்கு எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மேய்க்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் போட வேண்டியிருக்கு. ஆள் கிடைச்சிட்டாங்களா? இதையும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். நீங்க இன்னும் கிளம்பலையா? சீக்கிரம் கிளம்புங்க. காத்து வரட்டும், போற வழியில என்னையும் டிராப் பண்ணிட்டு போங்க. சரி, இரு, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். லீலா, குழந்தை கொடு. ஏய், நீ வா குட்டி. வாடா செல்லம். வா 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 வா. சரிக்கா, நானும் அவரோட ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரி. தர்ஷினி குட்டி, ஆண்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சரிம்மா. சமத்தா இருக்குண்ணே, வரேங்க. முதல்ல பிஸ்கட் வச்சுட்டு போங்க. அக்கா, இப்ப நானும் வரேக்கா. வரேங்க. அக்கா, எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நேத்து தான் வேலையில ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு தான் முதல் நாள். டைமிங் எனக்கு எதுவும் சரியா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. குழந்தைக்கு தேவையான பால், பிஸ்கெட்டு எல்லாமே நான் கிச்சன்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சமைச்சும் வச்சுட்டேன். சாப்பாடு எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டு சாப்பிடுங்கக்கா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கோங்க. ராஜி செல்லம், நீ வா 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 வா. ஆண்டிட்டு வா, அம்மா வேலைக்கு போட்டோம். சரிக்கா, நான் வரேன். போயிட்டு வாம்மா. ஒரு நிமிஷம். உன்னை பிரிஞ்சு போக மனசே இல்லடா தங்கம். என்ன பண்றது? வரேன்க்கா. நிம்மதியா போயிட்டு வா. சரி. அழாமருடா, அம்மா வந்துடுறேன். வரேன்க்கா. மாமா. பைடா குட்டி. பாய். என்னடா குட்டி, ஏன் அழுவுற? அழுது அழுது அம்மா வந்துருவாங்க. ஆண்டி இருக்கேன்ல, அழக்கூடாது அழக்கூடாது. அம்மா, அம்மா, யாரோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வராங்கன்னு சொன்னீங்க. இப்ப மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, யாரையுமே காணோம். வர வேண்டியவங்க சென்னை டச் பண்ணியாச்சுமா. அந்த பூந்தமல்லில இருந்து இருக்க டிராபிக், சென்னை டிராபிக்க சொல்லணும். இப்ப நீ என்ன இப்ப டென்ஷன் படுத்தாத. வந்துருவோம். அத்தை,
நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகல? எனக்கு ஹை ஃபீவர். என்ன அத்தை ஸ்கூலுக்கு போற புள்ள மாதிரி ரீசன் சொல்றீங்க? உங்களை பார்த்தா ஜுரம் மாதிரி தெரியலையே. உள்காய்ச்சல்டி, வெள்ளலாம் தெரியாது. ஓஹோ, அது யாரோ பெரிய விஐபி வராங்களாம், அதான் அம்மா இன்னைக்கு கோர்ட்டுக்கு கட்டடிச்சிட்டாங்க. எங்க அத்தைக்கு இப்பதான் யூத் திரும்புது, கட்டடிக்கிறாங்க. ஏய், பின்னாடி வேண்டி வந்து வச்சுக்கிறேன். எவ்வளோப்பா? 300 ரூபா சார். ஓகே சார். ஹலோ, நீங்க தமிழச்சி ஆண்டி? சொரூபன். நான் சொரூபன். உன் வரவு நல்வரவா இருக்கட்டும். ஓ, அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ஆண்டி. நீங்க 2 பேரும் ஒரே டிஃபனை ஷேர் பண்ணிக்கிட்டது, கட் அடிச்சுட்டு ஒண்ணா சினிமாக்கு போனது, நீங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாம அதனால எக்ஸாம் எழுத முடியாம வாசல்ல நின்று தேம்பி தேம்பி அழுதப்போ அம்மா அவங்க வலையில வித்து உங்களுக்காக ஃபீஸ் கட்டினது, அவங்களுக்கு ஜுரம் வந்தப்போ அவங்களுக்கு வலிக்குமேன்றதுக்காக நீங்க அவங்களுக்காக உங்க கையில ஊசி போட்டுக்கிட்டது. எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆமா ஆண்டி. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையேப்பா. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, சும்மா உங்க ரியாக்ஷன் எப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். திக் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிலாம் நடக்கும்னு சினிமாவில் காட்டுறாங்கல்ல, அதனால தான் சொல்லி பார்த்தேன் ஆண்டி. ஆனா ஒண்ணு, என் ஃப்ரெண்டு பானு கொஞ்சம் ஓவரா ரீல் விடுறவ தான், அதனால அதெல்லாம் சொன்னாலும் சொல்லியிருப்பா. ஐயோ, எப்படி ஆண்டி எங்க அம்மா பத்தி இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? இதனால தான் ஆண்டி நீங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் இன் டவுன். என்னை புகழ்ந்தெல்லாம் போதும். ரொம்ப ஜோவியலா பேசுறீங்க. ஐ லைக் இட். ஓ, தேங்க்யூ. வாங்க. அண்ணி, மகாவா அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கு அந்த மகாவா நான் உண்டியில் நாக்கிறேன். ஆனால் நாளைக்கு சனிக்கிழமையாச்சே. சனிக்கிழமையா இருந்தா என்ன? இப்பதான் இளவரசி சனிக்கிழமையும் வருதே. ஆமாங்க, அத எல்லா சனிக்கிழமையும் மதியானம் 1:30 மணிக்கு நம்ம இளவரசி தொடர் வருதே, மிஸ் பண்ணாம பாருங்க.